ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायश्च अभद्रेषु नित्यं भागवतस्य भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नमः करोति वाचालं भङ्गुं लङ्घायते हिरमत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधव श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्निशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री गोपाल, जय श्री गुरुदेव। हरे कृष्णा. ஸோ கோலோக காண்டம் அத்தியாயம் 14. ஸோ நம்ம வந்து இப்போ யாருடைய முன்ஜென்மத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநாவர்த்தன். ஓகேங்களா? ஏன்னா பகுலாஷ்வா அந்த ராஜா வந்து கேட்குறாரு, ஸோ இந்த திருநாவர்த்தன் முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தான், ஸோ அவன் வந்து கிருஷ்ணரில் போய் அப்படியே ஐக்கியமாயிட்டான் இல்லையா, ஸோ அப்போ அவன் அப்படி என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னுட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து நாரதர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த பாண்டு தேசம் அப்படின்ற அந்த இடத்துல வந்து சகஸ்ராக்ஷன் அப்படின்ற பிரசித்தி பெற்ற ஒரு அரசர், அந்த இடத்துல ஒரு ராஜா இருந்தார். இவர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப அதாவது தெரியாதவங்க யாருமே கிடையாது, அப்படி ஒரு சிறப்பு மிக்கவரா இருந்தார். அதே போல விஷ்ணு சாக்ஷாத் பகவான் விஷ்ணு கிட்ட நிறைய பக்தியோட ஸ்ரத்தையோட இருந்தார். ரொம்ப தர்மவானாகவும் இருந்தார். தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர் தான். ஓகேங்களா? அதர்மம் எல்லாம் பண்ணக்கூடியவர் எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல தர்மம் எல்லாம் பண்ணக்கூடியவராக தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய யாக யக்னங்கள் செய்யறது, ஸோ அதனால அந்த நேரத்துல நிறைய யாக யக்னங்கள் செய்யும் போது நிறைய பேர் ரிஷிகள் பிராமணர்கள் அந்த நேரத்துல வந்து கூடுவாங்க இல்ல. ஸோ எல்லாருக்கும் அதிகப்படியான தானங்களை வந்து கொடுப்பாராம். ஸோ எல்லாருக்கும் போதும் போதும் சொல்ற அளவுக்கு தானத்தை வாரி வழங்குவார். அப்படியாப்பட்டவரா இவர். யாரு? சகஸ்ராக்ஷன் அப்படின்றவர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து நர்மதா நதிக்கரைக்கு போறார். அப்படி இருக்கும்போது இவர் வந்து நிறைய மனைவிகள் அதே போல காதலிகள் அப்படின்னுட்டு நிறைய ஆயிரக்கணக்கில் இருக்காங்க இவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரோட இவர் என்ன பண்றாராம், அங்க வந்து போய் தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தை வந்து காட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்துல துர்வாச ரிஷி அங்க வர்றாரு. இவர் வந்து கவனிக்கவே இல்லை. அப்படியே அவர் பாட்டியும் கவனிக்காம, இங்க பெண்கள் இத்தனை பெண்கள் இருக்கிறதுல அந்த அங்க வந்து துர்வாசரை அவர் வந்து கவனிக்காம விட்டுட்டார். உடனே ரிஷிக்கு வந்து துர்வாசருக்கு நார்மலா கொஞ்சம் கோபம் அதிகம். ஸோ உடனே அவர் வந்து சாபம் கொடுத்துடுறாரு. என்ன சாபம் கொடுத்துடுறாரு அப்படின்னா, நீ வந்து ஒரு அசுரனா போவ, ஏன்னா நீ வந்து ஒரு ரிஷியோட காலில் விழறது கூட நீ வந்து மறந்துட்ட. ஏன்னா இங்க வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்களோட அழகுல நீ வந்து மயங்கிட்டு இருக்க. ஸோ அதனாலதான் ரிஷியோட வணங்கறதுக்கு ரிஷியோட பாதத்தை ரிஷி மேல கண்ணு கூட படல, அப்படி இருக்க நீ அப்படின்னுட்டு சொல்லிடுறாரு. ஏன்னா நீ வந்து அசுரனா போ அப்படின்னுட்டு. உடனே உடனே அப்பதான் அவர் கவனிக்கிறார், ஓ அங்க ரிஷி வந்திருக்காரு. உடனே ஓடி போய் அந்த ரிஷியோட காலில் விழறாரு, சுவாமி என்னை மன்னிச்சிருங்கோ, நான் வந்து கவனிக்கவே இல்லை, தெரியாம தான் நான் வந்து உங்களை பார்க்கல, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவர் காலை பிடிச்சுட்டு கெஞ்சுறாராம். ஸோ இப்படி கெஞ்சும் போது துர்வாசருக்கே மனசு கொஞ்சம் இலகிடுது. உடனே அவர் என்ன பண்றாரு, ஓகே நீ இப்படி என் காலை பிடிச்சி கெஞ்சதுனால உனக்கு வந்து ஒரு வரத்தை கொடுக்குறேன், நீ வந்து போய் கிருஷ்ணரை தொடுவ, ஏன்னா இப்ப அசுரனா மாறதான் போற, ஸோ அப்படி கிருஷ்ணரை தொடும்போது உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து பறக்க போறாரு. ஸோ நீ வந்து கிருஷ்ணரை போய் தொட்டு அவர் மூலயமா உனக்கு மோட்சம் கிடைக்கும்
அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி நாரதர் சொல்லிட்டு இருக்காரு. ஓ சகசிராக்ஷன்ற அந்த ராஜா வந்து துர்வாசருடைய சாபத்தால தான் இப்ப வந்து திருணாவர்த்தனாக பிறந்தார். ஸோ அந்த சகசிராக்ஷன் தான் இப்ப ஆம், துருவ சாரி துர்வாசருடைய சாபத்தால திருணாவர்த்தனாக பிறந்து இப்படி அசுரனாக ஆனார். ஸோ இப்ப கிருஷ்ணரை வந்து அவன் தூக்குனதுனால தான், ஸோ கிருஷ்ணரை தொட்டதுனால இப்ப அவனுக்கு வந்து மோட்சம் கிடைச்சது. அவன் வந்து கோலோகத்துக்கு கிளம்பி போயாச்சு அப்படின்னுட்டு நமக்கு இந்த 14வது அத்தியாயத்தை முடிக்கிறார். ஸோ அடுத்தது 15வது அத்தியாயம். ஸோ யசோதா, அதாவது நந்த பத்னி யசோதா விஸ்வரூப தர்சனம் மொத்த உலகத்தையும் யாருடைய வாயில பார்க்கறாரு? கிருஷ்ணருடைய வாயில பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போறோம். சரிங்க, அதுக்கு இப்போ என்ன, இது பேஜ் நம்பர் 264. ஓகேங்களா? இதுக்கு ரிலேட்டடா ஒரு போட்டோ இருந்துச்சு, அதை போட்டு விடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பகுலாஸ்வ ராஜா, ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஷாம சுந்தரன் என்ன கொஞ்சம் கருப்பு பாப்பாவா இந்த இருக்கான் இல்லையா கிருஷ்ணா, இவன் அழகான தொட்டில்ல தான் போட்டு வச்சிருந்தாங்க. என்ன தொட்டில் தெரியுமா? தங்க தொட்டில். அதுல மொத்த ரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அழகான வைடூரியங்கள் அதுல வந்து அழகா அந்த ஜல்லு ஜல்லுன்ட்டு அதெல்லாம் தொங்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற அந்த தொட்டில கிருஷ்ணா தூங்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணனுடைய அழகு மனதை கவரக்கூடிய அழகா இருக்கு. ஸோ யாராலையும் வந்து வர்ணிக்கவே முடியாது, அப்படி ஒரு பேரழகு கொண்டவர் பகவான். அந்த மகாராஜன், அதாவது அனைத்து லோகத்துக்கும் எஜமானர் அவர் தான். இப்ப நந்த மகாராஜ் வீட்டுல ஒரு குழந்தையா படுத்துட்டு இருக்காரு. இவ்வளோ அழகான அந்த கிருஷ்ணர் யசோதா அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யசோதா தன்னுடைய குழந்தைய அந்த பால முகுந்தன் அவனுடைய அதாவது கால் அந்த விரல் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை எடுத்து அப்படியே முத்தம் கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கிருஷ்ணனுடைய அந்த உருவம் அவ்வளவு பேரழகு வாய்ந்ததா இருக்கு. அவருடைய கூந்தல் இருக்கு இல்லையா, அவர் பிறந்ததுல இருந்து அப்படியே சுருண்ட சுருண்ட கருமையான கூந்தலாம். ஸோ அந்த அழகான அந்த கூந்தல் இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு அப்படியே சுருண்டு சுருண்டு இவ்வளோ ஜாஸ்தி முடியா இருந்தா எப்படி இருக்கும், அது போல நிறைய சுருண்டு சுருண்டு அப்படி இருக்குமா குழந்தை முடியோட. ஸோ இப்படி அற்புதமான அந்த குழந்தை மார்புல வந்து என்ன இருக்கான், ஸ்ரீவத்ச குறி இருக்கான். ஸோ அதே போல புலிநகம் போட்டு வச்சிருக்காங்க, பல பலன்னுட்டு சந்திரஹாரம் போட்டிருக்காங்களா அந்த குழந்தைக்கு. அதே போல யசோதை வந்து அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க குழந்தைக்கு. ஸோ கிருஷ்ணர் அப்படியே பாலை குடிச்சிட்டு இருக்காரு, யசோதா கிட்ட பாலை குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பாலை குடிச்சுக்கிட்ட குழந்தைக்கு, ஏன்னா நிறைய குழந்தைங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாலை குடிச்சுக்கிட்டே அப்படியே கொட்டாவி விட்டு தூங்கிடும். அம்மா கீழே போட்டா டொடக்குன்னு எழுந்திரிச்சிரும், ஆனா பாலை குடிக்கும்போது தூங்கிடும், குடிச்சுக்கிட்டே ஆறாம தூங்கிடும். ஸோ இப்படி கிருஷ்ணா என்ன பண்றாரு, அப்படியே பாலை குடிச்சுக்கிட்டே அப்படியே கண்ணு இழுக்குது, அப்படியே கொட்டாவி விடுறாராம். அவர் தன்னையே மறந்து பாலை குடிச்சு அப்படியே கொட்டாவி ஆன்னு விடுறாராம் கிருஷ்ணர். ஸோ அப்படி கொட்டாவி விடும்போது யசோதா ஓட பார்வை வந்து குழந்தையோட வாய்க்குள்ள அப்படி பார்த்துட்டாங்க. பார்த்தா அந்த அம்மாவுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன அப்படின்னா,
சகல பிரம்மாண்டங்களும் அங்க வந்து தெரிஞ்சதாம். இந்த அம்மாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது என் குழந்தையுடைய வாய்க்குள்ள அனைத்து பிரம்மாண்டங்களும் தெரியுதே! ஃபுல் யூனிவர்ஸ் அந்த குழந்தையோட வாய்க்குள்ள தெரிஞ்சா எப்படி இருக்கும்? பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தையோட வாய்க்குள்ள ஏன்னா கிருஷ்ணர் நல்லா தூக்கம் ஒரு பக்கம் இழுக்குது. அதுல அவரையே மறந்து ஆன்னு கோட்ட விட்டுருக்க. இந்த அம்மா அந்த குழந்தையோட வாய்க்குள்ள அனைத்து பிரம்மாண்டங்களையும் பார்க்குறாங்க. ஸோ பஞ்சபூதங்கள், அனைத்து பிரம்மாண்டங்கள், அ இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய 14 லோகங்கள், அதாவது தேவர்களுடைய உலகங்கள், இந்திரன், சந்திரன் எல்லோருடைய உலகங்கள பார்க்குறவங்க எல்லாத்தையுமே பார்க்குறாங்களாம். அப்படியே யசோதாவுடைய மனசு அப்படியே தூக்கி வாரி போடுது பயத்துல. அப்படியே அவங்க வந்து அத பார்க்க முடியாம அப்படியே பயந்துட்டு அப்படியே கண்ண மூடிடுறாங்க. உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்துண்டு, பயந்துட்டு அப்படியே கண்ண மூடிடுறாங்களாம். ஏன்னா, கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள். ஆனா அந்த அம்மாக்கு தெரியாதுல்ல. என்னடா இது என் குழந்தை வாய்க்குள்ள என்னென்னவோலாம் தெரியுது. அந்த அம்மா அப்படியே கண்ண மூடி டக்குன்னு, ஓ! நம்ம வந்து ஏதோ மாயையில இருக்கும் போல்ருக்கு. நமக்கு தான் ஏதோ பிரம பிடிச்சு போல்ருக்கு. ஏதோ உலகமெல்லாம் நம்ம என் குழந்தை வாய்க்குள்ள எப்படி தெரியும்? எனக்கு தான் ஏதோ நினைவு தப்பிடுச்சோ! எனக்கு தான் என்னவோ ஆயிடுச்சு போல்ருக்கு. ம். என் குழந்தை நல்லா தான் இருக்கான். அந்த குழந்தைய நான் தானே பார்த்துக்கணும். ஐயோ! எனக்கு என்ன ஆயிடுச்சோ! அப்படின்னு அந்த அம்மா அவங்க மேல தான் பயப்பட்டாங்களே தவிர, ஆனா இந்த தரிசனத்தெல்லாம் பகவானுடைய வாயில தான் பார்த்தாங்கிறத அந்த அம்மா வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. ஏன்னா அந்த கிருஷ்ணர் மேல தாய் பாசம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. அந்த கருணை, அந்த பாவம். ம். இந்த நந்தர மகாராணி அப்படி ஒரு பயங்கரமான அந்த விஷயத்த வந்து பார்த்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை மேல எந்த ஒரு டவுட்டும் வரல. தனக்கு தான் பிரம்ம பிடிச்சிருச்சுன்னு நெனச்சுட்டாங்க. ஸோ இப்ப வந்து பகுலாஷ்வர் அத வந்து கேட்கிறாரு. ஆக்சுவலா இந்த நந்த மகாராஜும், யசோதாவும் அப்படி என்ன தவம் செஞ்சாங்க? ஏன்னா கிருஷ்ணரை இவங்களுடைய மகனாக பெற்றிருக்காங்களே! ஸோ அதுக்கு இவங்க என்ன தவம் செஞ்சாங்க? அத பத்தி எனக்கு சொல்லுங்களேன்! அப்டின்னுட்டு பகுலாஷ்வ ராஜா வந்து கேட்கிறாரு. ஸோ இப்ப வந்து நாரதர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, அஷ்ட வசுக்கள் 8 வசுக்கள் இருக்காங்க இல்லையா? அதுல பிரதானமான வசு வந்து துரோணர் அப்டின்ட்டு. அவங்களுடைய மனைவி வந்து தாரா. ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்ல. ஸோ இவங்க வந்து பகவான் விஷ்ணு கிட்ட பரம பக்தியில இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்க வந்து அப்படி ஒரு அ அதாவது தேவர்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னுட்டு பிரம்மாவ நினைச்சு பயங்கரமான தவம் பண்ணாங்க. எல்லாரும் வந்து தனியா தான் தவம் பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து தன் மனைவியோட துரோணா, தரா இவங்க 2 பேரும் ரொம்ப அதிபயங்கரமான அந்த தவத்த வந்து பண்றாங்க. ம். எந்த இடத்துல அப்படின்னா, மந்த்ராச்சல பர்வதம். ஸோ அந்த மந்த்ராச்சல பர்வதத்துல தம்பதிகளாக அவங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் அந்த இடத்துல தவம் பண்ணி வெறும் கிழங்குகள், பழங்கள், காய்கறிகள். ஸோ சப்போஸ் இப்ப பழம் சீசன் இல்ல அப்படின்னா, வெறும் இலைகள். ஸோ இப்ப இலையும் கிடைக்கலங்க அப்படின்ற பட்சத்துல, இலை சருகுகள், காஞ்ச இலை இருக்கு இல்லையா? ஸோ அப்படி சாப்பிட்டுண்டு அவங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அதுவும் கிடைக்கல. ஒரு பட்சத்துல. ஸோ அப்ப வந்து வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அந்த தண்ணி குடிக்கிறதையும் விட்டுட்டாங்க. பாருங்க. ஸோ ஏன்னா அங்க வந்து ஜன நடமாட்டமே இல்லாத அந்த இடம். ஸோ இப்படியே அவங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான கொடும் தவம். எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா, ஏன்னா இவங்க தேவர்கள் இல்லையா? ஸோ 10,00,00,000 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்களாம். பிரம்மா பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டாரு. குழந்தை வேணுன்ட்டு இப்படி தவம் பண்ணுவாங்களா என்ன? இவங்கள சுத்தி ஏன்னா இப்ப தண்ணியும் குடிக்கிறத விட்டாச்சு. அப்படியே நின்னவங்க தான். அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள சுத்தி அந்த கரையான் புற்று வளர்ந்துருச்சு.
ம். கரையான் புற்று வந்து அதுவே இவங்கள மூடிடுச்சு. அவ்வளோ பெரிய புத்தாயிடுச்சு. இவங்க அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரம்மா பார்க்குறாரு. "அப்பா! கணவனும் மனைவி எப்படி ஒரு கடும் தவம் பண்றாங்க, குழந்தை வேணும் அப்படின்னுட்டு." அப்படின்னுட்டு பிரம்மா என்ன பண்றாரு, உடனே தன்னுடைய அன்னபக்ஷி அம்சபக்ஷின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த வாகனத்துல அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்த உடனே அப்ப அவர் வந்து கூப்பிடுறாரு. 2 பேரும் வெளிய வாங்க அப்படின்னுட்டு. ஸோ இப்பதான் அவங்க என்ன பண்றாங்களா, அந்த கரையான் புத்தெல்லாம் உடைச்சுண்டு வெளிய வராங்க. ஸோ வெளிய வந்து அப்ப அவங்க வந்து அ பிரம்மாவ பார்த்து வணங்கி ஆனந்தம் அடையறாங்க. "அப்பா! எங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்க பிரம்மாவே வந்துட்டாரே!" அப்படின்னு ஆனந்தம் அடையறாங்க. இப்ப வந்து பிரம்மா ஆ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. துரோணர் வந்து பேசுறாரு. "ஓ பிரம்மதேவனே! எங்களுக்கு வந்து பரிபூர்ணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எங்களுக்கு மகனா வேணும்." ம். ஏன்னா, அவருடைய அந்த அன்புல, பிரேம பிரேமையில அந்த பக்தியில நாங்க முழுகணும். அதனால அவரே எங்களுக்கு மகனா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா, இவங்க வந்து மனிதர்கள். ஆனா, இவங்க சாக்ஷாத் முழுமுதற் கடவுளையே கேட்குறாங்க. ஏன்னா, அனைவருடைய பாவத்த அழிச்சு எல்லாரையும் தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடியவர் பகவான். அப்படி எல்லார வந்து இந்த சம்சார கடலை கடக்கறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் பகவான். ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் வேணும்னு கேட்குறாங்க. இப்ப பிரம்மா அப்படியே ஆ என்னது? அவரே அப்படி ஸ்டன் ஆயி நின்னுட்டாரு. "அப்பா என்னால முடியிற வரத்த தானப்பா நீங்க கேட்கணும். என்ன இப்படியெல்லாம் வரம் கேட்கிறீங்க? ஏன்னா நீங்க கேட்கிற வரம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா நான் குடுக்கக்கூடிய வரத்த நான் குடுக்க முடியும். இது என்னுடைய தந்தை அவருக்கும் மேல இருக்கக்கூடிய சாக்ஷாத் முழுமுதற் கடவுள பத்தி கேட்கிறீங்களே! ம். இது ரொம்ப கஷ்டம்ப்பா. இது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு அவர் தான் மகனா வேணும். அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. ஓகே. நான் வந்து உங்களுக்கு அடுத்த பிறவியில உங்களுடைய ஆசை நிறைவேறும். அதுக்குள்ள நான் போய் தவம் பண்ணி கிருஷ்ணர்கிட்ட கேட்கணும் இல்லையா? ஓகே. நீங்க வந்து அடுத்த ஜென்மத்தில சாக்ஷாத் பகவானே உங்களுக்கு வந்து மகனா பிறப்பாரு. அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ, இப்ப அந்த துரோணர் தான் இப்ப என்னவா வந்து பொறந்திருக்காரு. நந்த மகாராஜா பொறந்திருக்கான். அந்த தரா தான் வந்து இப்ப யசோதாவா பிறந்திருக்காங்க. ஏன்னா பிரம்மாவுடைய வாக்க நிறைவேத்துறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன்னா ஆல்ரெடி கிருஷ்ணர் இங்க வந்து பிறக்கணும், பூமி பாரத்த குறைக்கணும் அப்படின்ட்டு பிரம்மா போய் கேட்டுண்டாரு இல்லையா? அப்ப இதையும் கேட்டுண்டாரு அவரு. சுவாமி ஆல்ரெடி எனக்கு வந்து இங்க துரோணா, தரா அப்படின்றவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நீங்களே பகவானா வரணும் அப்படின்னு கேட்டுண்டாங்க. குழந்தையா வரணும். முழுமுதற் கடவுளான அந்த கிருஷ்ணரே எங்களுக்கு குழந்தையா வேணும்னு கேட்டுண்டாங்க. என்ன பண்றது? அப்படின்னும்போது, பகவான் சொல்லி ஆல்ரெடி நான் வந்து வசுதேவர், தேவகிக்கு மகனா பிறக்க போறேன். ஸோ ஏன்னா அவங்களுக்கு நான் பிறக்கிறேன்னு வரம் குடுத்துட்டேன். அதனால நான் அவங்களுக்கு பிறக்கிறேன். இவங்க என்ன வளர்க்கட்டும். அப்படின்னுட்டு பகவான் வந்து சொல்லியாச்சு. ஸோ அதனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய தந்தையாக ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துட்டார். யாரு? வசுதேவர், தேவகிய. இல்லையா? ஸோ அதனால தான் அன்னைக்கே பிறந்த அன்னைக்கே அவர் இப்ப எங்க வந்தாச்சு? மதுரால இருந்து கோகுலத்துக்கு வந்தாச்சு. காரணம் ஏன்னா இவங்க அவ்வளோ தவம் பண்ணியிருக்காங்களே! இந்த துரோணா, தரா அதுவும் எத்தனை ஆண்டுகள் 10,00,00,000 ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரம்மா வேற சரி ஓகேன்னு வரத வேற குடுத்துட்டாரு. இப்ப இவங்க இது எல்லாத்தையும் தீர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால பகவான் என்ன பண்ணியாச்சு, அங்க பொறந்தாலும், இங்க வந்து இவங்களுடைய ஆசைய நிறைவேத்துறதுக்காக சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க வந்து தன்னுடைய அமுதமான இந்த லீலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ம்.
அதே போல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு திருப்பதி லட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருப்பதி லட்டு சாக்ஷாத் பகவானுடைய பிரசாதம். அது என்ன பண்ணுவாங்க, திருப்பதி லட்டுன்னா எல்லாருக்கும் முழு முழு லட்டா நம்ம குடுப்போம். எவ்வளோ கொஞ்சமா குடுத்தா கூட, "ஓ! சாமி பிரசாதம்னு" வாங்கி போட்டுக்குவாங்கல்ல. ஸோ அதுபோல பகவான் இப்போ ஒரு அவதாரம் தான், கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்காரு. ஸோ ஆனாலும் அத எல்லாருக்கும் அப்படி கொஞ்சம் 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 யாருக்கெல்லாம் குடுக்கணும் அப்படியே பகிர்ந்து குடுக்குறாரு. இல்லையா? "கொஞ்சம் போட்டுக்கோங்க, சாமி பிரசாதம்" அப்படின்னுட்டு எல்லாருக்கும் குடுப்போம் இல்லையா? அதுபோல பகவான் ஒருத்தருக்கு பிறந்தாலும் இன்னொருத்தருக்கு மகனாக வளர்றார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பகவானுடைய லீலைகள் அவ்வளவு சிரேஷ்டமானது. அவ்வளவு இனிமையானது. அதேபோல இந்த கந்தமாதன பர்வதம், அ பத்ரிநாத். அந்த இடத்துல யார் இருக்காங்க? நரநாராயண ரிஷிகள். ஸோ அந்த பகவானுடைய வாயால தான் இத நான் வந்து கேட்டேன். யார்? நாரதர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கதையெல்லாம் அந்த நரநாராயணரே எனக்கு வந்து சொன்னாங்க. நான் அவங்க வாயாலே இத கேட்டேன். ஸோ கேட்டதால நான் வந்து தன்யனானேன். ஏன்னா பகவானே அவர் கதைய அவர் வாயாலேயே சொல்ல கேட்கறது எவ்வளோ சிரேஷ்டம் இல்லையா? ஸோ இப்படி பகுலாஸ்வன் வந்து கேட்கிறார். வாவ்! நீங்க எவ்வளோ குடுத்து வச்சிருக்கீங்க. ம். சாக்ஷாத் பகவான் தன்னுடைய அனைத்து லீலைகள் பலராமரோடு அவர் செஞ்ச அனைத்து லீலைகளையும் நாரதர் வந்து கேட்டிருக்காரு. ஒரு முறை நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ பகுலாஸ்வ ராஜா, ஒரு நாள் வசுதேவர் யார அனுப்பியிருக்காரு அப்படின்னா, கர்க முனிவர அனுப்பியிருக்காரு. தன்னுடைய சீடர்களோட நந்த மகாராஜ பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ரிஷி தன்னுடைய சிஷ்யர்களோட வராங்க அப்படின்னா, உடனே அவருக்கு வந்து பாத பூஜை செஞ்சு, அவருக்கு அர்க்யம், பாத்தியம், ஆச்சமணியம் எல்லாம் பண்ணி, ஸோ அவருக்கு வந்து நல்ல உபச்சாரம் பண்ணி, நல்ல ஆசனத்துல உட்கார வச்சு, அவர வலம் வந்து வணங்கி, ஸோ அவருக்கு பாதம் கழுவுன அந்த தண்ணிய புரோக்ஷனம் பண்ணிண்டு, ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்சுட்டு, அவங்களுக்கு தேவையானத அ உணவு, நீர் இதெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஆசுவாசம் ஆனதுக்கப்புறம் நந்த மகாராஜ் வந்து கேட்கிறாரு. ஆக்சுவலா நீங்க வந்து அதாவது பித்ருக்கள், தேவர்கள், அக்னி ஸோ இப்படி எல்லாரும் நான் செஞ்ச வந்து எல்லா கர்த்தவியங்களும் தேவர்கள்லாம் என் மேல சந்தோஷப்பட்டுருக்காங்க. அதனால தான் கர்க முனிவரே நீங்க எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் டெய்லி பண்ண அக்னிஹோத்திரம் ஆகட்டும், தேவர்கள் என் மேல திருப்தி அடைஞ்சிருக்கு. என்னுடைய பித்திருக்கள்லாம் திருப்தி அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் உங்களுடைய திருவடி துகள் எங்களுடைய வீட்ல பட்டிருக்கு. ஏன்னா நீங்க வந்து பரம பவித்திரமானவர். ஒரு ரிஷியே, நீங்க வந்து என்னுடைய மகன் ஆ பிறந்திருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பெயர் வச்சுருங்களேன். இவ்வளோ பவித்திரமா நீங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க வந்து என் குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருங்களேன். ஏன்னா நீங்க தானே பிராமணர்களில் ரொம்ப ரொம்ப சிறந்தவர். நீங்க வந்து நெறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருக்கீங்க. புண்ணிய நதிகள்ல குளிச்சிருக்கீங்க. ஸோ, அப்படியாப்பட்ட நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலே, இந்த இடமே பவித்திரமாயிடுச்சு. அ அப்படியாப்பட்ட பவித்திரமான இந்த இடம், இந்த நாள், இந்த நிமிஷம், நீங்க வந்து என்னுடைய மகனுக்கு பெயர் வையுங்களேன். அப்படின்னுட்டு அவர் வந்து ரெக்வெஸ்ட் பண்றாரு. இப்படி அவர் ரெக்வெஸ்ட் பண்ண உடனேயே, ஸ்ரீ கர்கர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். உன்னுடைய மகனுக்கு நான் கண்டிப்பா பெயர் சூட்டுவேன். ம். எனக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷேபனையும் இல்ல. ஆல்ரெடி நான் வந்து ஆனா, இப்படி எல்லாரு முன்னாடி வேண்டாம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு தனிமையான இடத்துல வந்து இத பண்ணலாமே. ம். அதாவது கர்கமுனி வந்து ஏன்னா இது கொஞ்சம் ரகசியமா இருக்கணும். ஏன்னா கர்கமுனி யாருடைய குரு? வசுதேவர் தேவகியோட குரு. ஓகேங்களா? ஆனா அவரு இங்க நந்த மகாராஜ் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா, கம்சனுக்கு ஓகே. இங்க நந்த மகாராஜ் வீட்ல இருக்கிற குழந்தை யாருடையது? வசுதேவருடையதோ! அப்படின்னு டவுட் வந்துரும்.
ஸோ அதனால இவர் என்ன பண்றாராம், வேண்டாம் நான் வந்து வைக்கிறேன். குழந்தைக்கு ஆட்சேபனை இல்ல. குழந்தைக்கு பேர் வைக்கிறேன். ஆனா வந்து கொஞ்சம் ரகசியமா, நான் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. கொஞ்சம் சீக்ரெட்டாவே இருக்கட்டுமே. அதேபோல உங்க மாளிகையிலும் வைக்க வேண்டாம். அப்ப வேற எங்க வைக்கிறது? அப்படின்னு கேட்கிறாரு. கருகமணி சொல்றாரு, ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், குழந்தைங்க 2 பேரும் எடுத்துக்கோ. எடுத்துண்டு வா நம்ம வந்து மாட்டுக்கொட்டைக்குள்ள போயிடலாம். ஏன்னா, அவ்வளவு பசுமாடுகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பசுமாடுகள் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவம். ஸோ அங்க உன்னம் பவித்திரமானது. அப்படின்னுட்டு அங்க போய் அந்த குழந்தைங்களுக்கு அ அந்த பூஜையெல்லாம் பண்றாரு. ஏன்னா இப்ப குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா, அந்த யக்ஞங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த யக்ஞம் எல்லாம் பண்ணி, ஸோ அதற்கான அனைத்து விஷயங்களையும் அவர் வந்து பண்ணி, அந்த மகிழ்ச்சியோட கர்கமுனி வந்து பேச ஆரம்பிக்கிறார் இப்ப. ஸோ இப்ப அனைத்து யாக யக்ஞங்கள் பகவான திருப்திப்படுத்தக்கூடிய அனைத்தும் பண்ணி முடிச்சுட்டாரு. பண்ணி முடிச்சுட்டு கர்கமுனி பேசுறாரு. ரோஹிணியுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை. ஸோ இவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சிரேஷ்டமான ஒரு பலசாலி. இவர் வந்து தன்னுடைய பக்தர்களுடைய மனச வந்து மகிழ்விக்கக்கூடியவர். இவருக்கு ராமன் அப்படின்னு பேரை வைக்கிறேன். ஏன்னா யோக மாயையால அவங்க தாயுடைய கர்ப்பத்துல இருந்து இந்த ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு அவர் வந்தார் இல்லையா? சோ அதனால இவருக்கு சங்கர்ஷனர் அப்படின்னுட்டு பெயர். இவர் வந்து சேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் வந்து ரொம்ப பலசாலி. அதனால இவருக்கு பலராமன் அப்படின்ட்டு, ஏன்னா இவர் ராமன் ரொம்ப பலசாலி. அதனால இவருக்கு பலராமன் அப்படின்னுட்டு அனைவரும் அழைப்பாங்க. இல்லைன்னா சில பேர் பலா பலான்னு கூட கூப்பிடுவாங்களாம் அப்படின்ட்டு யார் சொல்றது, கர்கமுனி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது, நந்தா உன்னுடைய மகன் உன்னுடைய பெயரை சொல்ல போறேன் கேட்டுக்கோ. இவனுடைய பெயரை யாராவது கேட்ட மாத்திரத்தில் அனைத்து ஜீவராசிகளும் புனிதம் அடைவார்கள். அண்ட சராசரங்களும் புனிதமடையும். இவனே கமல நாயகன். கா கமல நாயகன். ஓகேங்களா? ரு இவன் ராமன். ஷா 6 வித ஐஸ்வர்யங்களை கொண்டவன். சாக்ஷாத் அந்த விஷ்ணு. ஸ்வேத தீபத்தில் இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு இவன். ந நரசிம்மனின் சின்னம். ஆ அகார அக்ஷரம். அக்னி உருவில் இருக்கக்கூடியவன். ஸோ இப்படி அனைத்துமாக இருக்கக்கூடியவன். அதாவது இந்த நரநாராயணர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட பகவானுடைய பரிபூரணமான பகவான் இவர். ஸோ அதனால இவருக்கு கிருஷ்ணா அப்படின்ட்டு நான் பேர் வைக்கிறேன். இந்த குழந்தை வந்து சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 யுகத்திலையும் இந்த குழந்தை வந்து அவதாரம் எடுத்திருக்கு. சத்தியுகத்துல வெள்ளையாகவும், திரேதாயுகத்துல சிவப்பாகவும், அப்புறம் வந்து துவாபர யுகத்துல ஷாம ரூபமாகவும், கலியுகத்துல மஞ்சள் நிறமாகவும் பிறப்பான். ஏன்னா இந்த துவாபர யுக முடிவில் கலியுக தொடக்கம் இப்ப. அதனால கிருஷ்ணன் வந்து கருப்பா பிறந்திருக்கான். இவன் வந்து அப்படி இவனுடைய அங்க காந்தி எல்லாரும் அப்படியே வசீகரிக்கும். அதனால இவனுக்கு கிருஷ்ணன்னுட்டு பேரு. சோ இவனை வசுதேவனுடைய மகன்றதுனால இவனுக்கு வாசுதேவன்ற பெயரும் இருக்கு. ஏன்னா வசுன்னா புலன்கள் அடக்கக்கூடியவன். சோ அப்படியாப்பட்ட இவன் புலன்களாகட்டும் மனசு ஆகட்டும் அனைத்தையும் அடக்கக்கூடியவன். அதனால இவனுக்கு பகவான் வாசுதேவன்ற பெயரும் இருக்கு.
இவன் வந்து ரிஷபானுடைய பொண்ணு இருக்கா இல்லையா, கீர்த்தி. அதாவது ரிஷபானு கீர்த்திதா அவங்களுடைய பொண்ணு யாரு, சாக்ஷாத் ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ராதாராணியுடைய கணவர் இவர், ராதாபதி இவருக்கு. இவரு சாக்ஷாத் பரிபூர்ண ஸ்வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இவர் வந்து கிருஷ்ண சந்திரன், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், அனைத்து பிரம்மாண்டங்களுக்கும் அதிபதி, கோலோகதாமத்தின் நாயகன் இவர், பரம பிரபு. அப்படியாப்பட்டவர் உங்க வீட்டுல வந்து குழந்தையா பிறந்திருக்காரு. இந்த பூபாரத்தை, இந்த பூலோகத்தினுடைய பாரத்தை நீக்குவதற்காக, கம்சன் முதலான அசுரர்களை அழிப்பதற்காக, பக்தர்களை ரட்சிப்பதற்காக இங்க அவதாரம் எடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போறாரு அவர். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் அவர் என்னெல்லாம் சொல்ல போறாரு அப்படின்னுட்டு நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.